இந்த அளவுக்கு உலகம் அழிகின்ற வரைக்கும் தனக்கு தொண்டர்களும் வேண்டாம், தனக்கு சீடர்களும் வேண்டாம், இந்த மண்ணிலே மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்தால் போதும், அது நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று இந்த உலகத்துக்கு தலைவராக அறிமுகப்படுத்துகிற பொழுதே தன்னை ஏழ்மையிலிருந்து அறிமுகப்படுத்துகிறதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தலைவர் போன்று கோடிகளை விட்டு வந்தவர் அல்ல நம் தலைவர். நம்ம நிறைய பேசுறோம், நம்ம கேட்கிறோம், அவ்வளவு கோடி விட்டுட்டு வந்தோம், இத்தனை கோடி விட்டுட்டு வந்தோம், அதை விட்டு வந்தோம், இது விட்டு வந்தோம். எந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலும் கூட தன் சமுதாய மக்களை பார்த்து நான் இப்பேற்பட்ட உச்ச வாழ்க்கை விட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு இடம் கூட கிடையாது. அதுதான் ஒரு தலைமைத்துவத்திற்கான உண்மை அடையாளம் என்று பெருமானார். ஜியாரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் பகுதி, அந்த ஊருக்கு ஒரு சஹாபி வேலையாக போனார். போன அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அங்கு உள்ள தலைவருக்கு போய் காக்க சரியா செய்யா. நம்மள நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. பெருநாள் தினம் வந்துட்டா என்ன செய்வாங்க, பெருநாள் பொதுக்கள் வீட்டில் உள்ள மருமகள் எல்லாம் மாமியார் கணவர் மாமனார் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பார். சொல்றது யாரு மாட்டாங்க, நம்ம இஸ்லாமிய சமூகம். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொல்லியிருந்தார், யாருக்காலும் விடக்கூடாது. அப்ப ஜியாரா என்ற ஒரு ஊருக்கு ஒரு நபி தோழர் போகிறார். அங்கு போகும்பொழுது ஒரு தலைவருக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குறார். இதை பார்த்துட்டு அந்த நபி தோழர், உண்மையிலே காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தகுதியான ஒரு தலைவர் நம்ம முகமது தானே, இவர் யாரு என்று மனதில் நினைத்துக் கொண்டு பெருமானாரத்தை வந்து சொன்னார். இப்போது நான் ஊருக்கு போகிற பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒருவருடைய கால்நடை இவராக இல்லையா, எத்தனை பேர் விடுறாங்க. ஒரு சாதாரண நம்மை போன்ற மனிதன் என்பதை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் நாம் ஒரு மனதில் உச்சத்தை போயிட்டு இருக்கிறோம். கையில் காரம் மீது போனா எவ்வளவு கொடுப்பான் எல்லாம் சிந்திக்க வேண்டும். சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவனை தவிர யார் கால்களையும் விழக்கூடாது. ரசூலே உங்கள் கால்களையும் கூடவா, நீங்கள் அதுக்கு தகுதி இல்லையா? அந்த சஹாபி கேட்டார். நான் யாரா இருந்தாலும் அதற்கு நான் கூட தகுதி இல்லையாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனை பேர் தேர்வு செய்வதற்கு முன்னால எப்படி விழுந்தடிச்சு ஓடுறாங்க, தனக்கு என்ன ஆவணம் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாமல், சுதாரித்துக் கொள்ள முடியாமல், தனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, தன்னை நம்பி குடும்பத்தை எத்தனை பேர் பசி பட்டினியாக இருக்கிறார்கள். யாரோ ஒருவருக்காக இன்றைக்கு நாம் நம் வாழ்க்கையை இழப்பதா என்றெல்லாம் கொஞ்சம் கூட ஆய்வு செய்யாமல், சிந்திக்காமல் ஒரு கட்டத்தில் ஓடக்கூடிய அறியாமை மக்கள் அதே நேரத்திலே தேர்வு செய்வதற்கு இன்னும் ஏறக்கூடிய 288 மணி நேரங்கள் இருக்கிறது. இந்த இத்தனை மணி நேரங்களுக்குள் 12 நாட்களுக்குள் ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தித்து ஆராய்ந்து யார் வந்தால் யாரை தேர்வு செய்தால் நம் ஆட்சி சிறந்ததாக இருக்கும், நம்முடைய உமத்துக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை எல்லாம் மாற்று சமுதாயத்தார்கள் சிந்திக்கிறார்கள் இல்லையோ, முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், துடிமு மந்தஷா துடைசு மந்தஷா, நான் நாடியவர்களை ஆட்சி தருகிறேன், நான் நாடுகளுக்கு ஆட்சியை பறிக்கிறேன். அல்லாஹ் பறிக்கிறான் தரலாம், நாம ஒரு குழுவாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் பறிக்கிறானா அதுக்கு நாம காரணம். அல்லாஹ் அவருடைய நல்ல ஆட்சியை உட்கார வைக்கிறானா அதுக்கு நாம தான் காரணம். அல்லாஹ் நல்லடியாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். வந்து நின்று யா அப்துல்லாஹ் அப்படின்னு கூப்பிடல, ஓ இன்னாரின் மகனே, ஓ அன்னாரின் மகனே, ஓ அப்படிப்பட்டவரே, ஓ எப்படிப்பட்டவரே, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து தந்தார். நபிகள் நாயகம் நிப்பாட்டு, ஏன் மாதிரிலாம் புகழ்ற, நீ புகழ் அளவுக்கு நான் ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, நான் அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது, அவ்வளவுதான். நான் அல்லாஹுடைய அபுது, ஒரு அடிமை, அவ்வளவுதான். நான் அல்லாஹுடைய தூதர், அவ்வளவுதான். அல்லாஹ் என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தினானோ அந்த கண்ணியத்தோடு நிப்பாட்டி விடுது. அந்த கண்ணியத்துக்கு மேல் ஒரு துளி கூட நீ என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலேயே அறியாமல் போகக்கூடிய சஹாபாக்கள் மக்களை ரசூலுக்கு முன்னாலே ரசூலை உயர்த்தி அல்லாஹ்வுக்கு சிறுபடுத்தக்கூடிய சூழல் உருவாகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பது முக்கியம் அல்ல, தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பதில் பக்குவமும் பொறுமையும் ஹிக்மத்தும் தொலைநோக்கு சிந்தனையும் எல்லா காலத்திலும் எல்லா மக்களுக்கும் வர வேண்டும் என்பதை எடுத்து காட்டி சொல்வதற்காக பெருமானார் என்கிற சஹாபி சொன்னார்கள், என்னை உங்கள் வாய்ப்பு வந்தபடி எல்லாம் புகழாதீர்கள், என்னை அப்துல்லாஹ் மகன் என்று சொல்லுங்கள்.